ஐக்கம் கோபி தமையன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி மாங்காய் சாதம். இந்த மாங்காய் சாதம் நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தாங்க. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அரைப்படி அளவுக்கு அரிசி எடுத்து அதில் சாதம் வடிச்சிட்டு அந்த சாதத்தில் மாங்காய் சாதம் செஞ்சுருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இப்போது இதுக்கு நல்லா கெட்டியாக இருக்க மாங்காய் பார்த்து பறிச்சுக்கலாம். மாங்காய் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இதுக்கு அதாவது நல்லா பச்சை மாங்காயாக இருக்கணும், லைட்டாக கூட பழுத்திருக்கக்கூடாது, நல்லா கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி காயை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. இப்போ மாங்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி உள்ள இருக்கிற கொட்டை இல்லாமல் கீத்தாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கேரட் துருவுறது இருக்குல்ல, இதில் பெரிய ஹோல் இருக்க அந்த கிரேட்டரில் நம்ம துருவிக்கலாம். சின்னதில் துருவினா ரொம்ப பொடுசாக வருங்க. ஆனால் நம்மளுக்கு பெருசில் துருவினா தான் நல்லா கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம பெருசில் துருவிக்கலாம். இப்போது இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் மட்டும்தான் துருவி எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் நல்லா ஒரு கப் நிறைய கிடச்சிதுங்க. சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்தை ஃபஸ்ட்டு சூடாகவே சமைச்சு அப்போவே எடுத்து, அதாவது ப்ரெஷர் அடங்கினோன்னையுமே ஓப்பன் பண்ணி ஆற வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது மனம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீரகம் வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. இப்போது இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லேசாக செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் இந்த மிளகாய் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 மிளகாய் மட்டும் கிண்டி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போது இது தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃபஸ்ட்டே பொடுசாக நறுக்கி வச்சோல்ல அந்த இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி நீங்கள் லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் சேர்க்கறது விருப்பமாக இருந்தால் கொஞ்சமாக வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போது இந்த மாங்காய்க்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மாங்காய் லைட்டாக சுருண்டு வரும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க தேவையில்லைங்க. அந்த மாங்காயில் இருக்க லைட்டான அந்த ஈரத்தன்மை லைட்டாக வற்றி வரும்போது நம்ம இது கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். சரியாக ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா மாங்காய் உங்களுக்கு லைட்டாக அப்படியே சுருண்டு வருங்க. உங்களுக்கு பார்த்தாவே வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி கலந்து விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக அந்த ஈரப்பதமெல்லாம் வற்றிடும். பாருங்கள், இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. இப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சாதம், அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சாதம் நல்லா ரொம்ப கட்டியாக இல்லாமல் உதிரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தோன்னையும் அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன உடனேயே நீங்கள் சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுருங்க. நீங்கள் ஆற வைக்கிறதுக்காக அதை கிளறிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஆறுற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஆறி நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது சாதத்தில் போட்டு கிளறும்போது நம்மளுக்கெல்லாம் உதிரியாக கிடச்சிரும். அதே சமயம் சாப்பாடு நல்லா சூடாக இருக்கும்போது போட்டு கிளறக்கூடாதுங்க. சூடாக இருக்கும்போது கிளறினீங்கனாலும் உங்களுக்கு சாப்பாடு களி மாதிரி ஆயிரும். அப்புறம் அரிசி நல்லா பழைய அரிசி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அளவுக்காச்சு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 3 மடங்கு அளவு தண்ணி வச்சு செய்யும்போது உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்குங்க. இதே புது அரிசியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைவாக வைக்கணும். அதே சமயம் ஊற வைக்கிற டைமையும் குறைச்சிக்கோங்க. அரிசி பழசாகும்போது தான் நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வெரைட்டி ரைஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப உதிரியாக கிடைக்கும். நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.